ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே ஒவ்வொருவரும் சந்தோஷமாக சமாதானமாக இருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இந்த வார்த்தையை அதிகாலையிலே கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வந்து இந்த நாளை ஜெயிக்க வைக்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால பாருங்க, நம்ம வாழ்வில் இருக்கிற எந்த பிரச்சனைக்கும் போராட்டத்திற்கும் அழிவுக்கும் கவலைக்கும் கண்ணீருக்கும் தேவன் காரணமே இல்லை. பாருங்க, வசனம் சொல்லுது, அவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். யாரையும் தேவன் தீமையினாலும் சோதிப்பவர் அல்ல என்று வசனம் சொல்லுது. யாக்கோபு 1:14 பார்க்கிறோம். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்ப முத எல்லா பிரச்சனையும் காரணம் என்ன? பைபிள் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் தான் மரணம். மரணம் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். உடனே எழுந்து சாகுறதும் கிடையாது. எல்லா நெகட்டிவான விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சு அதனுடைய எக்ஸ்ட்ரீமா தான் பாருங்க இந்த மரணம்ங்கிறது நம்ம லைஃப்ல வரும். அப்ப இந்த பாவம்ங்கிறது எப்படி ஆரம்பிக்குதுங்க வசனம் சொல்லுது, இச்சை வருது. இச்சை தான் கற்பம் தரித்து பாவத்தை உருவாக்குது. ஏன்னா எடுத்தோனையும் பாவத்தை உடனே நம்ம செஞ்சிட மாட்டோம். நம்மளும் யோசிப்போம், ஐயோ இது சரியில்லையே அப்படின்னு. ஆனா இச்சைங்கிற ஒண்ணு பிசாசு கொண்டு இது மேல ஒரு ஆசையை கொண்டு அதை செஞ்சா என்னன்னு சொல்லி நம்மளை கேன்வாஸ் பண்ணி, எப்படி ஏவாள்கிட்ட கேன்வாஸ் பண்ண அந்த மாதிரி பண்ணி தான் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா அது கன்வின்ஸ் ஆகி அதுக்கடுத்து அதை செய்ய ஆரம்பிச்சு அதனால அது மரணத்தை கொண்டு வருதுன்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. அதனாலதான் தேவன் பாருங்க இச்சையின் அடக்கத்தை நமக்கு ஆவியின் கனிகளை ஒரு கனியா கொடுக்கிறார். அவன் பெரிய ராஜா, தாவீது ராஜா. அவர் தேவன்ட்ட வாங்காத பாராட்டே கிடையாது. தாவீது போல நம்மளும் நிறைய வரணும்னு நினைக்கிறோம். ஆனா அப்பேற்பட்ட ராஜாவே இந்த இச்சையில பாருங்க ஒரு மோசமான காரியத்தை செய்கிறாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தன்னுடைய ரொம்ப க்ளோஸ்டான ஒருத்தருடைய நண்பனுடைய உரியாருடைய மனைவியை என்ன பண்றாரு, இந்த இச்சையினால் எடுத்துக்கொள்றாரு. இது எந்த இடத்துல இது ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா 2 சாமுவேல் 11 நம்ம எப்பயுமே பாருங்க, நான் தேவனுக்குள்ள இருக்கிறேன், எதை பத்தி நான் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு இருக்கிறது நல்லதுதான். ஆனா என்னைக்குமே தெளிந்த புத்தியெல்லாம் இருக்கணும், ஆவியில நிரம்பணும், எப்பயுமே அனலா இருக்கணும். ஏன் வேதம் சொல்லுதுன்னா, நம்மளை எப்பொழுதுமே விழுங்க ஒருத்தன் வகை தேடி சுற்றி திரிக்கிறான். அப்ப எப்பயுமே பாருங்க, நம்ம அனலா இல்லாம நம்ம நார்மலா இருக்கும் பொழுது அவன் ஏதாவது ஒண்ணு நமக்குள்ள கொண்டு இது மாதிரி போட்டு பாவத்தை செய்ய வைத்து நம்மளை கெடுக்க அவன் என்னைக்கும் பிளான் பண்ணிட்டே இருக்கிறான். அப்படிதான் தாவீது ராஜாவும் பாருங்க நல்லா போயிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு கம்ஃபர்டான ஒரு சூழ்நிலை. அப்ப இங்க என்ன நடக்குது பாருங்க, 11ஆம் அதிகாரம் 2 சாமுவேல்ல 1 பாக்குற. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த போது தாவீது யோவாபையும் அவனுடைய கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரையும் அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீது எருசலேமில் இருந்து விட்டான். இவங்களெல்லாம் யுத்தத்துக்கு அனுப்பி எல்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு மட்டும் ஒரு கம்ஃபர்டான ஒரு சூழ்நிலை ரெடி பண்ணிட்டு பேசாம இருப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு கம்ஃபர்டான சுச்சுவேஷன்ல தான் பாருங்க பிசாசு இந்த இன்சிடென்ட் மூலமா அவனை என்ன பண்றான், இந்த பாவத்துக்கு உள்ளாக்கி தன்னுடைய க்ளோஸ்டான ஒரு நண்பனுடைய மனைவியை எடுத்துக்கொள்ளும்படி செய்து அதனால பெரிய அளவிற்கு அவன் லைஃப்ல அழிவு நடக்குது. அப்புறம் மனம் மாறுறான், அதுக்கடுத்து ஆண்டவர் மன்னிக்கிறாரு, அது வேற விஷயம். ஆனா இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம மாட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அதனால ஒரு சிறு உயிர் போகுது. அவனும் பாருங்க பெரிய அளவிற்கு மனக்கலசம் அடைகிறான். இது தேவையா? தேவையே இல்லை. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா அதனாலதான் யாக்கோப்புல போட்டிருக்கு, யாரா இருந்தாலும் இந்த விஷயத்துல கவனமா இருக்கும்படி நம்ம என்ன பண்ணணும்னா எப்பொழுதும் தெளிந்த புத்தியில இருக்கணும். குறிப்பாக எடுத்தோடனே பாவம் யாரும் செஞ்சிட மாட்டோம், இந்த இச்சையில தான் ஆரம்பிக்கும். இந்த விஷயங்களுக்கு நம்ம இடம் கொடுக்காம இருக்க எப்பொழுதும் கம்ஃபர்ட்டா அந்த உலக பிரகாரமா நம்ம அப்படியே இருந்துட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தோம்னா ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இருக்குது. எப்பொழுதும் தேவனோடு உறவுல ஒரு வார்த்தையில் என்னைக்கு நிலைத்திருந்து ஆவியானவரோடு என்னைக்கும் பழகி எப்பொழுதும் பாருங்க அந்த தெளிந்த புத்தியோடும் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் அனல் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது பிசாசு எதிர்த்து நின்று இந்த இச்சைங்கிறத ஆரம்பத்திலே கட் பண்ணும் போது அது பாவமாகாம போய் நம்ம என்னைக்குமே ஜீவன்ல வாழலாம்ங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆகவே இந்த விஷயத்துல கவனமா இருங்கள், எப்பொழுதும் விழிப்பா இருங்கள், தெளிந்த புத்தியுள்ளா இருங்கள், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஏன்னா எவனை விழுங்கலாமோ நம்ம சுத்திட்டு இருக்காங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. தேவன் நம்ம அதுல இருந்து காப்பாற்ற தான் விரும்புறாரு, வாழ வைக்க தான் விரும்புறாரு. ஆகவே நீங்கள் எப்படி இருக்கணும்? ஆவியில் அனலா இருக்கணும். செபிப்போம். நன்றி தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் தகப்பனே, ஒரு நாளும் ஒரு இடத்திலும் ஆண்டவரே பிசாசினுடைய சோதனையிலே மாட்டிக்கொள்ளாமல், அப்பாவை கொண்டு வருகிற எந்த கண்ணியிலும் சிக்கிக்கொள்ளாமல், வலையிலே ஆண்டவரை மாட்டிக்கொள்ளாமல் எல்லாவற்றிலும் காப்பாற்றிக் கொள்ள பாதைக்கு வெளிச்சமும் கால்களுக்கு தீபமாகி உடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஆவியானவரோடு எப்பொழுதும் தொடர்பில் இருந்து எல்லா நாசமோசங்களையும் அவன் கொண்டு வருகிற இந்த சோதனைகளை ஜெயித்து வாழ்ந்து இருக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை காப்பாற்றவே நீர் ஆண்டவரை துணையாளரை உதவியாளரை கவுன்சிலரை நீர் வைத்திருக்கிறீங்க. கண்டித்து உணர்த்துகிற பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவரை வைத்திருக்கிறீங்க. ஆகவே நாங்கள் ஒரு நாளும் பின்வாங்கி போவது இல்லை தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.